சன் டிவியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர அன்பே வா சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இந்த சீரியல் எப்போ முடிவுக்கு வரப்போகுது, சீரியல் முடிக்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் தான் அன்பே வா. இந்த அன்பே வா சீரியல் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இந்த சீரியலில் வருண் மற்றும் பூமிகாக்குன்னே எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். இவங்களோட ஜோடிக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில பூமிகா கேரக்டரை இறந்து போற மாதிரி காட்டி அவங்களோட கேரக்டரை இந்த சீரியலை விட்டு விலக்கிட்டாங்க. இது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தையும் அதிர்ச்சியும் உருவாக்கி இருந்தது. இதை தொடர்ந்து வருணுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதே சமயத்துல ரசிகர்கள் இதை பெருசா ஏத்துக்காம வருண் பூமிகா ஜோடி தான் சூப்பர் ஜோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. வருண் பூமிகாக மட்டும்தான் இந்த சீரியலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. மீண்டும் பூமிகாவை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் சோஷியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ பூமிகா கேரக்டர் இல்லாதனாலையும் சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் குறைஞ்சனாலையும் கூடிய சீக்கிரமே சீரியலை முடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இப்போதைக்கு வெறும் 950 எபிசோட்க்கு மேல போயிட்டு இருக்கனால 1000 எபிசோட் வரைக்கும் எப்படியாவது எடுத்துட்டு போயிட்டு அதோட சீரியலை முடிக்க அதிகமான வாய்ப்பு உள்ளதா சொல்லியிருக்காங்க. அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க அன்பே வா சீரியல் முடிய போறதா சொல்லி வெளியாகி இருக்க இந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.